இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ரியா வந்துட்டு சவால் விட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுற. இந்த திக்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. என்னப்பா இது, உங்கள் அம்மா வேறு இந்த நிலமையில் இருக்கா, தீபா வேறு அவள் கடத்திடுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல, அவள் ஒரு கொடூரமான மிருகம்ப்பா, சொன்னதை வந்துட்டு அப்படியே செஞ்சிருவா, உங்கள் அம்மாவை துடிக்க துடிக்க வந்துட்டு சுட்டா இல்லை, கால் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளுப்பா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க வந்துட்டு அண்ணி தீபா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, காலையில் வந்துட்டு எங்கேயோ கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு என்னமோ கோயிலுக்கு போயிருப்பான்னு தோணுது கார்த்தி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அருண் வந்துட்டு ஐஸ்வர்யா வீட்டில் தான் இருக்கா, அவகிட்ட கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் என்னங்க கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, தீபா வீட்டில் இருக்காளா அப்படின்னு கேட்க, சி யாருமே இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன், நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ வந்து உன்னை மொத்துறேன், போன வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு வீட்லேயும் தீபா இல்லை அப்படின்றாங்க. அவங்க அண்ணி மைதிலி கூட இருந்தானா கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு கால் பண்ணுறாங்க. மைதிலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாட்சிக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுது. ஒருவேளை அந்த ரியா கடத்தி வச்சுட்டு தான் இப்படிலாம் பேசுகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனந்த் சொல்கிறாங்க, நீ வேற மீனாட்சி சும்மா இரு, அப்படிலாம் அவள் பண்ணியிருக்க மாட்டான், நம்ம எப்படியாவது தீபாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கால் பண்ணிப்பாரு கார்த்தி. ஏன்னா ரம்யா கூட இருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க கார்த்தி வந்துட்டு ரம்யா கால் பண்ணுறாங்க. ரம்யா அந்த திக்க ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்ன இது, என்ன கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கார்த்தி அப்படின்னு கேட்க, தீபா உங்க கூடயா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அவள் ஏதோ கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா, அவளை தேடி தான் நானும் வந்திருக்கேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கோவில் அப்படின்னு கேட்க, செண்பகவல்லி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே, இவங்க எதுக்கு தேவையில்லாமல் தீபாவை தேடுறாங்க, நம்மளும் தேடிட்டு இருக்கோம், தெரிஞ்சு தேடுறாங்களா தெரியாமல் தேடுறாங்களா, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது, சம்திங் ராங், அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி, இதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை, நான் வந்துட்டு தேட போகிறேன், அண்ணி நீங்கள் இங்கே இருங்க, ஆனந்தாரும் ஒரு பக்கம் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இடத்த காலி பண்ணிடுறாங்க. அடுத்த சைடு ரம்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இவ எங்கே போனான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த போலீஸ் அம்மையார் கால் பண்ணுறாங்க. என்ன மேடம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, நீங்கள் மட்டும் இப்போ கண்டுபிடிச்சி அந்த தீபாவை இங்கே கூப்பிட்டு வந்து பழி கொடுக்கலன்னு வைங்க, அப்படிடாது கருப்பா உங்களே தொடத்தும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் இப்போ நீ கொஞ்சம் அமைதியாக இல்லைன்னு வச்சுக்கோ, நான் வந்து அங்கே உன்னை அந்த பீப்பாயில் உட்கார வச்சு ஆணி அடித்து அமுச்சு விட்ருவேன் பார்த்துக்கோ, ஃபைடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடி போன தீபா சே உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு அருண் ஆனந்து ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கும்போது கூட்டமாக இருக்குது, இறங்கி பார்க்குறாங்க. கேட்டால் ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்ல, தீபாவா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அது தீபா இல்லை. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ என்ன தான் பண்ணுறது, தீபாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அருண் புலம்பிட்டு இருக்க. ஆள் கடத்துகிற கும்பல்லாம் இருக்குல்ல, அதில் சில பேர் எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஆட்களை வச்சு தானே மீனாட்சியை கூட வந்துட்டு ரியா கடத்தினா, அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. அடுத்த சைடு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது கம்னு ஒருத்தர் வந்துட்டு ரம்யா கம்பெனியில் வேலை பார்த்தாங்கல்ல, கார்த்தி கூடயே வந்துட்டு காமெடியாக பேசிட்டு இருப்பார்ல, அவர் வந்துட்டு நடந்து வராங்க. காரு நிற்குது. தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்துட்டு அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட ஓனருன்னு தெரியாமல் நான் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டுனே பரவாயில்ல அப்படின்றாங்க. அம்மா வேற சுட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்போ எப்படி இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. சரி எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, என் ஒய்ஃப் வந்துட்டு தேடி போய்கிட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டல் இல்லை, வீட்டில் இல்லை, மொபைலில் சுவிட்ச் ஆஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அப்படியா நானும் வரேன் தம்பி, நான் அந்த கம்பெனியில் வேறு வேலைக்கு இல்லை, நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு வேலைக்கு வேணும்னா என்னை கூப்பிட்டுக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நானும் உங்கள் கூட தேட வரேன்னொன்னே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி போய் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துல போய் நிற்கிது. அங்கே வந்துட்டு 2 ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. டேய் உங்கள் ஓனர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மிரட்டுறாரு. அவங்க இருப்பான், நீ தான் அடிச்சு ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அவங்களோட அந்த ஹெட்டு வந்துட்டு வெளியில் வந்துடுறாரு. இவன் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, நீ வேறு சும்மா இருப்பா, அடிச்சு கையெலும்புலாம் நொறுங்கி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அந்த ரியா மறுபடியும் உனக்கு கால் பண்ணி எங்கள் அண்ணியை கடத்த சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் ஏதாவது கடத்த சொன்னாலா அப்படின்னு கேட்க, அவள் கடத்த சொன்னாலும் நானாக கடத்துற மாதிரி கிடையாது, உங்ககிட்ட அடி வாங்கி நம்மளால் மாளலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, வேமா மாணிக்க வந்துட்டு மொபைல் ஃபோனை எடுத்துக்கிறான். ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் மொபைல் ஃபோனு எங்ககிட்ட தான் இருக்கும், நீ வந்துட்டு எப்படி இருப்பேன்னு பார்த்துட்டு தான் மொபைல் ஃபோனை உங்ககிட்ட கொடுக்க முடியும், ஒருவேளை இந்த ரியா மறுபடியும் உனக்கு கால் பண்ணானா அதனால் சூசாண்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அடுத்து வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா எல்லாம் சமைச்சு வச்சு ரெடியாக இருக்கா. அவங்க மாமனார் அங்கே வராங்க. மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, எதுக்குமா இவ்வளவு அப்படின்றாங்க. உட்காந்து சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உட்கார வச்சு சிக்கன் மட்டன் அதுன்னு எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. எனக்கு எதுக்குமா இவ்வளோ சமைச்சேன் அப்படின்னு சொல்லி, சும்மா இருங்க மாமா, நீங்களே
அத்தை உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து நல்லா கூட சாப்பிடவே இல்லை, உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து செஞ்சேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா வந்துட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. நீ இவ்வளோ சூப்பராக சமைப்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சுமா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு உனக்கு என்ன வேணும், இவ்வளோ நல்லா சமைச்சிருக்கேன், உங்கள் அத்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தது நீ தான் சமைச்சு போடணும் அப்படின்றாங்க. மாமா இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் எனக்கு வரணும், அத்தைக்கு எடுத்து கொத்து சவி என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எங்கே இருக்கவா அப்படின்னு சொல்ல மீனாட்சி வர்றாங்க. அந்த கொத்து சாவியை கையில் கொடுமா, ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்கட்டும், அவளை படிச்ச பொண்ணு, குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா அந்த சாவி வாங்கி வச்சு சிரிச்ச மாணிக்கு இருக்காங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு நினச்சி பார்த்துருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அருணாச்சலத்துக்கிட்ட போகிறாங்க. சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டெல்லாம் பார்த்தா அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய் என்ன இது அப்படின்னு கேட்க உங்களுக்காண்டி தான் மாமா பார்த்து பார்த்து சமைச்சு அப்படின்றாங்க. ஏய் உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, நீலாம் சரி படிச்ச பிள்ளை தானே, குடும்பத்துக்கு ஏற்ற மருமக மாதிரி நடந்துக்கிறேன். அங்கே வந்துட்டு அபிராமி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, தீபாவை காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து தேடிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இப்படி சிக்கன் மட்டன் செஞ்சு வச்சிருக்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்ல இன்னைக்கு என்ன நாள், செவ்வாய்க்கிழமை அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இன்னைக்கு அம்மாவாசை எருமமாடே போய் தொலை, நீ மட்டும் இங்கே இருந்தான்னு வச்சுக்கோ அவ்வளோதான், ஒழுங்கா வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல என்ன மாமா சின்ன தப்புக்கு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல முகர தீபா போய் எங்கேயாவது தேடி வா, தீபாவோட வந்தா வா, இல்லைன்னா என்கிட்ட போய் தொலை, இதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல ஆத்தாடியாத்தா அருணாச்சலத்துக்கு இவ்வளோ கோவம் வரும்னு எனக்கு இன்றைக்கி தானே தெரியும், எப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியோட அப்போ சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த சைடு ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும், அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சு பரிகாரம் பண்ண கூட்டு போயிடணும், இல்லைனா அது என்னக்காவும் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் மறுபடியும் ஃபோட்டோ வச்சு விசாரிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு இவளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லேடி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த பொண்ணா நான் பார்த்தேனேம்மா இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல எங்கக்கா போனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ ஒரு சாமியார் பொண்ணு கூட்டு போனா அப்படின்னு சொல்ல சாமியார் பொண்ணா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமா சின்ன வயசு சாமியார் பொண்ணு இந்த திக்கம் தான் போகுச்சு அப்படின்னு சொல்ல அது மாதிரியே ஒரு சாமியார் பொண்ணு தீபாவை கைப்பிடிச்சு கூட்டு போய்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.